தொடர்ந்து நம்ம ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு புதன்கிழமை வந்த முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் முதல் விஷயம் ஈராக்கை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா ஈராக்கை பற்றி நம்ம ஆரம்பத்திலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் கடந்த வார வீடியோக்களில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். ஈராக் அப்படிங்கிறது இந்த தடவை ஈரான் கூட எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்குன்னா, லெபனான் கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்புல்லாங்கிற அமைப்பு மட்டும்தான் பக்கபலமாக இருக்காங்க. ஆனால் ஈராக்கில் அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஈராக்ல இருந்து ஈரானுக்காக சப்போர்ட்டாக அடிக்கிறாங்க. எங்கே அடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேலை நோக்கி அடித்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா ஜோர்டானை நோக்கி அடித்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா ஈராக்குள்ளேயே இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற குர்தீஸை நோக்கி அடித்தாங்க. அவங்க தரைப்படைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடித்தாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க தரைப்படைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அமெரிக்காவே அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸ் ஈராக்குள்ள இருந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதோடு சேர்ந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஸ்ரேல் தாக்குனதுல ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த பேக்கப் ஃபோர்ஸ் உடைய தலைவர் இறந்ததுக்கு பிறகு ஈராக்குடைய கவர்மெண்ட்டே சொன்னாங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பழி தீர்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்ப ஈராக்குடைய கவர்மெண்ட்டே பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, நீங்க என்ன பண்றீங்க, தீவிரவாதிகளுக்கு உடன் நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்ப ஈராக்கை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அப்படி ஈராக்கை என்ன பண்றாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொழந்தாலும் கூட அவங்க ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. நேத்து மட்டும் பாத்தீங்கன்னா ஈராக்ல கிட்டத்தட்ட 8-9 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. யார் அடிச்சாங்கன்னு கேட்டா, ஒரு பக்கம் இஸ்ரேல் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் யார் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஈராக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸ் ஈராக்குள்ள இருக்கக்கூடிய எர்பில் பகுதியை நோக்கி தாக்குதல் செய்யறாங்க. அடுத்தது ஈரான் என்ன பண்றாங்க, ஈராக்குள்ள தாக்குதல் செய்யறாங்க. எதுக்காக தாக்குதல் செய்யறாங்கன்னு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய நிலையங்களுக்கு தாக்குதல் செய்யறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக சுத்தி ஈராக்குள்ள இருக்கிறவங்களும் ஈராக் அடிக்கிறாங்க, ஈரான்ல இருக்கிறவங்களும் ஈராக் அடிக்கிறாங்க, இஸ்ரேல் இருக்கிறவங்களும் ஈராக் அடிக்கிறாங்க. இப்படி 3 பக்கம் இருந்து தாக்குதல் வாங்கியும் ஈராக் நேத்து கூட ஈரானுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சாப்பாடு பொருட்களை அந்த ஹியூமனிடேரியன் எய்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் அப்பாஸ் ஆராய்ச்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க தான் எங்களுக்கு உண்மையான தோழர்கள், நீங்க எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில நிக்கிறீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப முழுமையா ஈரானுக்கு இந்த தடவை ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுன்னு பார்க்கும்போது ஈராக்கா தான் இருக்குது. அது இல்லாம ஹேமன் பாத்தீங்கன்னா, ஏமன் ஒரு கவர்மெண்டா நிக்க மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஹவுதீஸ் நிற்பாங்க. இருந்தாலும் ஹவுதீஸ் இப்போதைக்கு லைட்டா ஆரம்பிச்சிருக்காங்க. பெருசா எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படலை. இஸ்ரேல் மேல ஒரு அட்டாக் பண்ணதோடு நிறுத்தி வச்சிருக்காங்க. மறுபக்கம் லெபனான் நேத்தும் கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாளாக லெபனான்ல ஒண்ணுமே இல்லை, ஆயுதமே இல்லை, தலைவர்கள்லாம் அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்த இஸ்ரேலால இப்ப வாயை திறக்க முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனாலதான் என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா, இன்னுமா அவங்களுடைய கதையை முடிக்காம இருக்கீங்க, இந்த தடவை லெபனானுடைய கதையவே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசியிருக்காங்க. உடனே நெத்தனியா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பேச்சுவார்த்தைன்னு போறீங்கல்ல, ஈரான் கூட போர் நிறுத்திருக்காங்க, அப்படி பேச்சுவார்த்தைக்கு போகும்போது லெபனானை அதுக்குள்ள இழுக்க கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடவை போர் நின்னா லெபனானுக்கும் சேர்த்து தான் நாங்க போரை நிறுத்துவோம், சும்மா எங்களுக்காக வந்தவங்கள நாங்க விட்டுட்டு போக மாட்டோம், அதனால ஈரான்ல ஒரு பேச்சுவார்த்தை போர் நின்னா லெபனான்லயும் நிற்கும் அப்படிங்கறத ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க முந்தா நேத்து. அதை என்ன பண்ணிருக்காங்க நெத்தனியாகு, இல்ல அப்படி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களால ஈரான் போர்ல ஜெயிக்க முடியாது, நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணாங்க, காசா போர்லயே இவங்க தோத்துதான் போயிட்டாங்க. கடைசியா என்ன பண்ணாங்கன்னா, இந்த லெபனான்ல மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு என்ன போயிட்டு இருந்தாங்க, பல இடங்கள்ல அழிச்சிட்டு இருந்தாங்க, பல தலைவர்களை அழிச்சாங்க. அதனால லெபனானை ஜெயிச்சு லெபனானுடைய பகுதிகள் இருக்கு பாருங்க, அந்த லிட்டானி நதி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் முழுவதையும் இஸ்ரேலா ஜாயின் பண்ணா மட்டும்தான் நெத்தனியாக இந்த போரை செஞ்சதுல ஏதோ ஒரு வெற்றியை காட்ட முடியும். ஏன்னா எந்த ஒரு வெற்றியுமே காட்டலைன்னா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த தடவை ஆட்சியில தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. 10க்கு ஆட்சி இல்லாட்டினாலும் ஜெயில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற அளவுக்கு ஊழல் பண்ணி வச்சிருக்காரு. அதனால லெபனான்லயாவது ஜெயிச்சிட்டோன்னு காட்டணுங்கிறதுக்காக லெபனானை சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, நெத்தனியாக அறிவிச்சிருக்காரு. நம்ம நேற்று ஈராக் பத்தி சொன்னோம்ல, அந்த ஈராக்ல பாத்தீங்கன்னா நேற்று எந்தெந்த இடம் அடிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கக்கூடிய இமேஜஸ் வந்திருக்குது பாருங்க. எர்பில்ல இருக்கக்கூடிய டிவான் ஹோட்டலுக்கு பக்கத்தால ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. அது இல்லாம விக்டோரியா ஏர்பேஸ்ல ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. அது இல்லாம பார்க்கும்போது மக்கள் எல்லாம் சேர்ந்து ஈரானுக்கு ஆதரவாக பேரணி செஞ்ச கர்பலால ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம குர்தீஸ் பகுதியில தாக்குதல் நடந்திருக்குது. கடைசியா ஹியூமனிடேரியன் எய்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாமே அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, இப்போது ஈரான் புதிய ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதை கடந்து வரக்கு எல்லாரும் காசு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நாங்க கொண்டு வர போறோங்கிறாங்க. டோல்கேட் மாதிரி இது பண்றாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா சர்வதேச எல்லையாக இருக்கும்போது அதுல காசு கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா எல்லா நாடும் அந்த மாதிரி செய்யறது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஈரான் அதை நடைமுறைப்படுத்துறாங்க.
அப்படி நடைமுறைப்படுத்தினா யாருக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா 50% கப்பல்கள் அந்த பக்கம் இருந்து நமக்கு வருது. நமக்கு பொதுவாக ஏற்றுமதி இறக்குமதி எங்கிருந்து வருதோ அதில் பாதி அங்கிருந்து வருதுன்னா நாம் அந்த 50%க்கும் காசு கட்டணும். அந்த 50%க்கு காசு கட்டினா என்ன ஆகும்? அந்த பொருள் நம்மள இடத்துல வந்து சேரும்போது விலையை ஜாஸ்தியாகும். பொதுவாக வந்து எவ்வளோ ஃபீஸ்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடியில் இல்லை லட்சத்தில் தான் கேட்பாங்க. கம்மியாலாம் கேட்க மாட்டாங்க, கோடியில் தான் கேட்பாங்க. ஏற்கனவே 8 கோடி கொடுத்து தான் கப்பல் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு. 4 கோடி கொடுத்துருக்காங்க தகவல் வந்துச்சு, 2 கோடி கொடுத்துருக்காங்கன்னு தகவல் வந்துச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய கப்பல் அப்பப்போ வந்துட்டு இருக்கா, வரும்போது ஒவ்வொரு கப்பலை பொறுத்து அங்க என்ன பண்றாங்க, கோடிகள்ல காசு கொடுத்துட்டு வராங்க. இப்போ ஒரு கப்பல்ல வரக்கூடிய சரக்கு வந்து ஒரு 100 கோடி சரக்கா இருக்குன்னா அதுக்கு வந்து 2 கோடி கொடுத்துட்டு வராங்கன்னா இங்க வரும்போது என்ன ஆகும், அதனுடைய மதிப்பு 102 கோடி ஆயிருக்கும் அந்த செலவோட சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து அது வந்து லாபம் வச்சு விற்பாங்க, அதுக்கப்புறம் பிரிச்சு சப்ளை பண்ணுவாங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கும், எல்லாம் சேர்ந்து நம்ம கையில அந்த பொருள் வரும்போது விலைவாசி என்ன ஆயிரும், உயர்ந்து போயிடும். அதனால இந்தியா இதுல பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள் வந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா கூட சண்டை போடுறதுக்கு சான்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. யார சொல்றாங்கன்னா ஐரோப்பிய கண்டங்களையும் இன்னும் வந்து இந்த நேட்டோ நாடுகளையும் சொல்றாங்க. நேட்டோ நாடுகள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொல்லணும், பாருங்க இப்படி பண்ணா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பொருளாதார பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்லி அதை காரணமா காட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18% வந்து யூரோப்புக்கு அந்த வழியா ஹார்மோஸ் வழியாக வந்து கப்பல்கள் போயிட்டு வருது. இந்தியாவுக்கு 50, அவங்களுக்கு 18 அவங்க வருவாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 18% வந்து எவ்வளோ வந்து பெருசோ அதை விட பெருசு. ஈரான்கிட்ட போய் மாட்டி போர் கப்பலையெல்லாம் இழந்தோம்னா அவ்வளோதான். ஏன்னா அமெரிக்காவாலே அடி வாங்க முடியாமல் இருக்குது. இந்த நேரத்தில் போய் நம்ம பெரிய நஷ்டத்தை வந்து தழுவ வேணாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க போருக்கு வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இஸ்ரேல்ல நேத்து கடுமையான தாக்குதல்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் பாருங்க, எல்லா தாக்குதல்களுமே சக்சஸ் ஆயிருக்கு. பேலிஸ்டிக் ஏவுகணைகளும் போட்டிருக்காங்க, அது இல்லாம வந்து பார்க்கும்போது கொத்து குண்டுகளும் போட்டிருக்காங்க. பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறனால நிறைய தீயணைப்பு வீரர்களை வந்து அங்க குவிச்சிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தா எந்தெந்த இடம்னு வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லி வச்சு அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இஸ்ரேலுடைய வான்பரப்பே எங்க கைக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சது சரியா போச்சு. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா அவங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் இப்ப வந்து பயன்படுவதே இல்லை. ஒன்னா அந்த வான் தடுப்பு சாதனங்கள் பேலிஸ்டிக் மிசைலை கண்டுபிடிக்கலையா, இல்ல வந்து அவர்களுடைய சாதனங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லையா, குண்டுகள் இல்லாம தான் இப்ப அத்தனை தாக்குதல் நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. போன வாரமும் அறிவிச்சாங்க ஈரானு, இஸ்ரேலுடைய வான்பரப்பை நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம், கைப்பற்றிட்டோம்னா என்ன அர்த்தம்னா வந்து பாத்தீங்கன்னா வான்பரப்பில யாரும் வந்து தனியா வந்து போய் எதுவும் பண்ண முடியாது. அது வந்து என்னன்னா பொதுவான நம்மளுடைய ஸ்பேஸ் ஏரியா தான். ஆனா அந்த ஏரியால எதுவும் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பு ஏவுகணைகளை வீசி அதை தடுப்பாங்க. அதை தடுக்க முடியலைங்கிறனால என்ன சொல்றாங்கன்னா அதை நாங்க கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இஸ்ரேல்ல நேற்று பல இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்குது. அது முக்கியமான சென்ட்ரல் இஸ்ரேலு டெல் அவிவ் போன்ற பகுதிகளிலே நடந்தனால அங்க இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளே எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அவங்களுடைய பாதுகாப்பு சாதனங்கள் ஒர்க் பண்ணாதனால அவங்களுடைய வான்பரப்பு எங்க கைக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, IRGC இருந்து அறிவிச்சிருக்காங்க.